விஜயை மட்டுமல்ல யாரையும் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. முதல்வரை தாண்டி மற்றவர்களையும் எதிர்கொள்வேன் அப்படின்னு அவர் சொல்றதன் மூலமாக அவர் என்ன விஷயத்த சொல்ல வர்றாரு? இல்ல முதல்வர் இல்ல, நீங்க இதுக்கு பின்னாடி ஒருவேளை பாஜக இருக்கலாம்னு நினைக்கிறாரு, யாருக்கு தெரியும்? யார் வந்தாலும் நீங்க எந்த ரூபத்தில் வந்தாலும் எதிர்கொள்வேங்கிறார். நாம் பேச வர்றது அறிவார்ந்த இந்த அவையில் நாட்டு மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா நான் திருப்பி சொல்றது, ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்குது. கன்னியாகுமரியில அணுக்கனிம சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா விஜய் அவர்கள் தன்னுடைய செயற்குழுல போட்ட தீர்மானம் என்ன தெரியுமா? இந்த அணுக்கனிம சுரங்க திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. தென் தமிழ்நாட்டை பால்படுத்தும் இன்னொரு முயற்சியே இது. எங்கள் மண்ணையும் மக்களையும் பால்படுத்தும் இது போன்ற அபாயம் நிறைந்த நச்சு திட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும். நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு செயற்குழுல தீர்மானம் போட்ட தாவேகா ஆட்சிக்கு வந்தவுடன் அனுமதி கொடுக்கிறது. ஒன்றிய அரசுக்கு அடிபணிந்து விட்டது தாவேகா. இதெல்லாம் பேசுபொருள் ஆகணும். இது பேசுபொருள் ஆகாம இருக்கிறதுக்கு தினசரி திமுகவை நோக்கி ஏதேனும் ஒரு பேசுபொருளை ஒரு பெரிய கோட்டை விஜயும் தாவேகாவும் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்குன்னு அவங்க கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்குது. அந்த டீம் டெய்லி உட்கார்ந்து யோசிச்சு நாளைக்கு காலையில் இந்த பிரச்சனை பெருசாக போகுது, இதை பெருசாகாம மாத்துறதுக்கு என்ன பண்றது, அதை விட ஒரு பெரிய கோடு போடணும்னு போடுறாங்க. அந்த கோட்டின் பின்னால் சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை விவாதிக்கிறோம். எது மக்கள் பிரச்சனையோ அதை விவாதிக்காம கடந்து போயிடும்.